ஒரு ஷோட்ல வந்து சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. சந்தோஷம் ஒரு கவலை. 2ஆம் கட்ட பயனாளர்களுக்கான அந்த காசு குடுக்காம நிலுவையில வைக்கப்பட்டவங்களுக்கு இப்ப வந்து காசு தாரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்ல அதாவது 1ஆம் கட்டத்துல மேன்முறையீடு செய்தவங்களா இருக்கட்டும், அவங்கள யாருக்கெல்லாம் காசு போட்டுட்டு ஹோல்ட் பண்ணி வச்சாங்களோ, அவங்களுடைய பெயரோ, இல்ல அவங்க சார்ந்த விஷயங்களோ வந்து இதுல சொல்லப்படல. இது ஒரு வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைய நாளும் கூட உங்கள மற்றுமொரு ஒரு குட்டியா ஒரு ஷோட்ல வந்து சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. அதாவது அஸ்வஸ்ம தொடர்பான ஒரு சில விடயங்கள வந்து இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொளி. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் வந்து இன்னுமே எங்களுக்கு வந்து வங்கியில வரவு வைக்கப்படல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அதாவது யார் அப்படின்னா, மேன்முறையீடு செஞ்சவங்க நெறைய பேர் வந்து எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. நெறைய பேர் மெசேஜ் போட்டாங்க. அப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பர்சனலாவும் இருக்கட்டும், வீடியோக்கு கீழேயுமாமே இருக்கட்டும், நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படியானவங்களுக்கான சந்தோஷமான ஒரு செய்தி தான் இந்த செய்தி. அதுல ஒரு சந்தோஷம், ஒரு கவலை. என்ன அப்படி தெரியுமா? முதல்ல சந்தோஷமான விஷயத்த சொல்லிடுவோம். அதாவது அஸ்வஸ்ம 2ஆம் கட்ட பயனாளர்களுக்கான அந்த காசு குடுக்காம நிலுவையில வைக்கப்பட்டவங்களுக்கு இப்ப வந்து காசு தாரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது இன்னைக்கு வெளியிடப்பட்ட உத்தியோகபூர்வமான தகவலின் அடிப்படையில் 2ஆம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவங்களுக்கு யாருக்கெல்லாம் காசு வந்து கொடுக்காம ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து காசை வந்து தாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து வெளியிடப்பட்டிருக்குது. இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து நிப்பாட்டி வச்சிருந்த அவ்வளோ காசையுமே ஒரே நிலுவையில தாரதா வந்து சொல்லப்பட்டிருக்குது. 19ஆம் திகதி, அதாவது இந்த 2026 ஆகஸ்ட் மாதம் 19ஆம் திகதி அவங்களுடைய வங்கி கணக்குகள்ல அவ்வளோ காசுமே போட்டு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எனவே இப்போல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கான பணத்தை வந்து வரவு வைக்கப்படுறதுக்கு இப்போல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி பணம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பேங்க்ல வந்து போடப்பட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ 2ஆம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு யாருக்கெல்லாம் காசு வராம நிப்பாட்டி இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து 19ஆம் திகதிக்கு அப்புறமா போயிட்டு உங்களோட பேங்க்ல செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு காசு வந்திருக்காடு. ஸோ உங்களுக்கு எப்போல இருந்து காசு போடுறத ஸ்டாப் பண்ணாங்களோ அப்போல இருந்து இருக்கக்கூடிய ஃபுல் பேமெண்ட்டையுமே அப்படியே உங்களுக்கு தரப்புறாங்களாம். இது வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ். சேடான நியூஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நியூஸ்ல வந்து இந்த ஒரு விடயம் வந்து சொல்லப்படல. 1ஆம் கட்டத்துல உள்ளவங்கள இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணி நியூஸ் வரவே இல்லை. அதாவது 1ஆம் கட்டத்துல மேன்முறையீடு செய்தவங்களா இருக்கட்டும், அவங்கள யாருக்கெல்லாம் காசு போட்டுட்டு ஹோல்ட் பண்ணி வச்சாங்களோ அவங்களுடைய பெயரோ இல்ல அவங்க சார்ந்த விஷயங்களோ வந்து இதுல சொல்லப்படல. இது ஒரு சேடான விஷயம். ஸோ கமெண்ட்ல கேட்காதீங்க, ஏன்னா அந்த நியூஸ் வந்து வரல. வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். தொடர்ச்சியா நம்மளோட சேனலோடைய இணைந்திருங்க. நான் ஆர்ஜே ஸ்டெல்லா.